கைஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் டு சம் தேவியோட 15th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஸ்டன்டி பாய் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்த்தீங்கன்னா வேணும் இல்லையா ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு. ஆனால் இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்னா அசிஸ்டண்ட்டோட ஆட்டிடியூட்னால யாருமே ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இவர் பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் ப்ளீஸ் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சைடு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ எதுவுமே சரியில்லை, வேறு பக்கம் போய் எடுக்கணும்னு சொல்லும்போது பாய் ஃப்ரெண்டுக்கு செம டென்ஷன் ஆயிடும். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நான் இன்னும் உன்னோட அசிஸ்டன்ட், அவனுக்கு ஒரு தீம் கூட கிடைக்கும், ஒரு ஃபோட்டோ கூட நீ உருப்படியே எடுக்க மாட்டேங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே விரும்ப மாட்டேங்காங்க, எல்லாமே உன்னோட ஆட்டிடியூட்னால தான். ஹீரோன் கிட்ட இருந்து ஒன்றுமே நீ கற்றுக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு செம டென்ஷன் ஆயிடும். நான் கிட்ட சொல்லியிருக்கேன்ல ஹீரோனை மென்ஷன் பண்ணி பேசக்கூடாதுன்ட்டு, நீ தானே என் கூட சேர்ந்து அவளை சீட் பண்ண, இப்போ அவளோட ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது பாய் ஃப்ரெண்டு ஆமாம் கண்டிப்பாக நான் வருத்தப்படுவேன். ஏன்னா என்னோட வேலை பற்றினா போக போகுது, நெக்ஸ்ட் வீக்கில் மட்டும் நான் ஃபோட்டோ சப்மிட் பண்ணலேன்னா என் வேலையை போயிடும்னு சொல்லி சொல்லும்போது அசிஸ்டண்ட்டும் எனக்கு என்ன, நான் இங்கேருந்து வேணால் வளைக்கிறேன், உன்னால் முடிஞ்ச ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக வந்திருப்பாங்க. யாரோ கிட்டேருந்து கால் வரும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் டிவியில் ஹீரோனை பேரை பார்த்துருப்பாங்க, எஜிபிஷன் ஹோஸ்ட் பண்ணுறதை. அதை பார்த்த உடனே தான் ரிப்போர்ட்டர் கால் பண்ணி பேசியிருப்பாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இப்போ தான் லவ்வுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு, அதனால க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கலாம் குண்டே பார்த்துட்டு என்ன நடக்குதுன்ட்டு. பாட்டில் இந்த மாதிரி தானே லவ் பண்ணும்போது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. என்ன மச்சான் அவசரமாக வர சொன்னியன்னு சொல்லி கேட்கும்போது இந்த சைடு க்யூட்டாக பண்ணிட்டு இருப்பாங்களே அதை பார்ப்பாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா உங்களுக்கு தெரியாதா, நாங்கள் திரும்பி டேட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லுவாங்க குங்டேவா. அதை மச்சான் அதை தான் நானும் சொல்கிறேன், 15 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் நடந்தது. அதுக்கப்புறம் ஹீரோயின் பண்ண பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிட்டா, திருப்பி அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. இவங்க பிரிஞ்சு போனால் போயிட்டு போதும், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நாங்களே பிரேக்கப் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லும்போது ஹீரோவும் அப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிடுவோமா, ஒன்றா இருக்க மாட்டாங்க, க்யூட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குங்டேவால் தாங்க முடியாது. போட்ட ஃப்ரெண்ட்லாம் பண்ணால் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. குங்டே ஒரு பேப்பரை கொண்டு வந்துட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, சைன் போட்டு கொடுங்க, நீங்கள் திரும்பி பிரிய மாட்டீங்க, அப்படி பிரிஞ்சு போனாலும் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சு மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இதெல்லாம் அவசியமாடான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனும் நம்ம சாகிற வரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்டா, எதுவுமே அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. குங்டே என்னால் உங்களெல்லாம் நம்பவே முடியாது, ஒன்றா ப்ராமிஸ் போட்டு கையெழுத்து பண்ணி கொடுங்க, அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆயிரும். ஏன்டா இப்போ ஏன்டா கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டும் எங்கே சங்டேவை காணும்னு சொல்லி கேட்பாங்க. குங்டேவும் இந்த மாதிரி அவன் அடிக்கடிலாம் வரமாட்டான், அந்த பிரச்சனை இப்போ விட எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வீட்டில் தான் காட்டுவாங்க. அதை கொலிக்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் ஸ்டே பண்ணி இவங்க 4 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கொலிக்கிட்ட இந்த மாதிரி எப்படி எங்கள் வீட்டு டேரக்ஷன் கண்டுபிடிச்சி வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கலர் முடி வச்ச பொண்ணும் இந்த மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்கு இல்லையா அங்கே கேட்டு தான் வந்தோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா குங்டே போகிற ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் சொல்லி கேட்டு இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹீரோன் போகலான்னு பார்த்தா மறுபடியும் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹீரோனு என்னடாண்டா விஷயம்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தாங்கிட்டே இந்த மாதிரி உன் வீட்டுக்கு 2 பொண்ணுங்க வந்தாங்களா, அல்ல கலர் முடி வச்ச ஒரு பொண்ணு இருக்காளேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னோட கொலிகை, அவளுக்கு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அவளை எப்படி நீ பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ஸாக தான் சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊருக்கு வரும்போது குங்டேயோட கடையில் தான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்க வந்திருப்பாங்க. ஹீரோனை பற்றி கேட்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லிட்டு கோவமாக திரும்புவாங்க. ஆனால் கலர் முடி உள்ள கொலிகை பார்த்துட்டு இவ்வளோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடில் பண்ண ஃபாலோ ஆயிடுவாங்க. பேசுறதுக்கு வார்த்தையே வராது. சைடில் அசிஸ்டண்ட்டோ சார் என்ன சார் பண்ணுறீங்க, அட்ரஸை சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவருக்கு வார்த்தையே வராது, வெறும் கையில் மட்டும்தான் ஆக்ஷன். அங்கேருந்து போகிறதையே பார்த்துட்டு இருப்பாங்க. சா என்ன பொண்ணுடான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு சைடு அக்காவை தான் காட்டுவாங்க. ஓ நீ குங்டே அவன் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கல்யாண முடி உள்ள கொலைக்கும் இந்த மாதிரி அவருக்கு பேசுறது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அக்காவோ அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் பிறந்ததுலேருந்து வாய் மூடினதே கிடையாது தெரியுமான்னு சொல்லும்போது இவங்க 2 பேர்த்துக்கு ஷாக்காக இருக்கும். அப்போ ஏன் நம்மக்கிட்ட மட்டும் பேசாமல் இருந்தாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு தூங்க வச்சுட்டு இவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. டேயா சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு அம்மா மேலே அவரும் அக்கறை இருந்தால் நீங்களும் பார்த்தீங்கன்னா டைவிங் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்த யோசிச்சுட்டு இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மராக இருந்திருக்காங்க இல்லையா, அப்போ வாங்கின மெடல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைட் டேஹா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வரைஞ்ச ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ட்ரீம் என்னன்னு சொல்லி தான் வரைய சொல்லியிருப்பாங்க. அதில் குட்டி பொண்ணு ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மர் ஆகணும்னு சொல்லி ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அக்கா பார்த்தீங்கன்னா இந்த சைட் ரூம்குள்ளே உன்னோட மலரும் நினைவுகளை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் உன் பொண்ணை பாரு, உனக்கு தண்ணினா அவ்வளோ பிடிக்கும், பொண்ணுக்கு தண்ணினாலே பிடிக்காதுன்ட்டு இவங்க இந்த சைடு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் என்னால் நம்பவே முடியல தெரியுமா, நீயும் நானும் இப்படி கை கோத்து நடக்கிறோமான்ட்டு பேசிட்டு வருவாங்க. என் அப்பா கிட்ட என்ன சொன்னேன், அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் எதுவுமே சொல்லலை, நாம் 2 பேரும் அவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பிளெஸிங்காண்டி, நான் உன்னை என் லைஃப் லாங் உள்ள லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி சொன்னேன் அவ்வளோதான் சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோவும் எதுக்கு ஷாக்,
அதான் நம்ம லவ் பண்ணுறோம்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் இப்போ தானே நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் போகட்டுமே, இதே ஃப்ளோலேயே போகலாமேன்னு சொல்லும்போது, ஹீரோ சரி ஓகே நீ வீட்டுக்குள்ளே போம்பாங்க. ஹீரோயின் இல்லை நீ போம்பாங்க. ஹீரோ நீ போ. இவங்க விளையாட்டு தனக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. யார் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஸ்டோன் பேப்பர் சீசர்லாம் போட்டு விளையாண்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் ஆப்போசிட்டில் தானே ஹீரோட வீடு இருக்கு. அதை நிஜமாலே ஹீரோட அப்பா நம்ம பசங்களுக்கு பிளெஸிங்ஸை கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பாவும் கண்டிப்பாக கொடுத்துருப்பான், அன்னைக்கு நான் போட்ட அடி அப்படிம்பாங்க. அம்மா சைடில் ஒரு லுக்கை விட்டுட்டு நிஜமா சொல்லுங்க உங்கள் கண்ணாடியில் உங்கள் மூஞ்ச பார்த்தீங்களா, யார் அடி வாங்கினாங்கன்னு தெரியுமான்ட்டு இவரை பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு உள்ளே போவாங்க. சரி நம்ம பொண்ணை போய் பார்க்கலான்ட்டு அப்பா ரூம்குள்ளே வந்தா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி படுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் அப்பாவுக்கு ஷாக்காக இருக்கும், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்போ தூக்கத்துலேருந்து எந்த கையில் குச்சியெல்லாம் எடுத்துட்டு எங்கள் வீட்டில் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதும்பாங்க. ஆக்சுவலி வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, ஆனால் ஹீரோ திரும்பி வந்து ஹீரோவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்காங்க இல்லையா, அதனால ஒன்றா தூங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தூங்கியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். அதைத்தான் ஹீரோவும் சொல்லுவாங்க, அதுக்குண்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வருவியான்னு சொல்லி கேட்கும்போது அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு தான் இருந்தோம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அப்பா கோவம் வந்துடும், என்கிட்டே 2 பேரும் தூங்கணும்னு சொல்றியான்ட்டு இவங்களை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கோவம் வராது, ஜாலியாக சிரிச்சுட்டு தான் அந்த இடத்துலேருந்து போவோம். அப்படியே நம்மளுக்கு என்ன செய்ய சண்டே காட்டுவாங்க. அவரும் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டெக்ஸ்ட் வர ஹீரோ கிட்ட இருந்து இந்த மாதிரி பார்க்குக்கு வந்துட்டு அவரும் போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காஃபி மிஷினை பார்ப்பாங்க. ஹீரோக்கு பார்த்தா அந்த காஃபி ரொம்பவே பிடிக்கும், அதனால ஹீரோக்காண்டி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. தேவும் இவ்வளோ நேரமாக ஏன்டா பேசணும்னு சொல்லி கூப்பிட்ருக்க, என்ன விஷயம், எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் நீ எதுக்குடா நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, உன் டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் தோணுச்சும்பாங்க. ஹீரோ கொஞ்சம் தயங்கிட்டே சண்டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்படியே நீங்கள் ரேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி சொல்லும்போது சண்டேவும் சரி நீ தான் எந்த தப்பு பண்ணல, நீ ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு தெரியலடா, உன்னை பார்க்கும்போது எனக்கு பேடாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்லும்போது சண்டே நீ தானே சொன்ன ஃபீலிங் வச்சிருக்கிறதுக்கு எந்த பேடாகவும் ஃபீல் பண்ண வேண்டான்ட்டு, அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்போ நீ ஓகேவா ஃபீல் பண்ணுற, உனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது சண்டே இந்த மாதிரி நீ சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன், ஆனால் நான் தான் எல்லா விஷயத்தையும் தாங்கி தாங்கி எதுவுமே நான் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ அந்த மாதிரி கிடையாது, நீயும் எல்லா விஷயத்துலையும் ஃபாஸ்ட்டாக, ஏன் ரன்னிங் ரேஸில் நீ என்னை விட ஃபாஸ்ட்டாக ஓடுவேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா சிரிக்க வைப்பாங்க. சண்டே ஹீரோ கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான், நீயும் அவ்வளோ ரொம்பவே க்ளோஸாக இருந்தீங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா அவன் மனசில் எந்த இடமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அது என்னோட ஃபீலிங்ஸ் தான், மேபி என் கூடயே இருக்கலாம் இல்லை என்னை விட்டு கூட அது போகலாம், அது அந்த விஷயத்த நான் பார்த்துப்பேன், என்ன நினச்சி நீ எந்த வரையும் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ இங்கே பாடுறா நானும் ஹீரோனும் டேட் பண்ணுறோம், அந்த விஷயத்தை நீ தூரம் வச்சிரு, இந்த மாதிரி என் கூட சேர்ந்து உன் கடை காஃபியை குடிப்பியான்னு சொல்லி கேட்கும்போது சண்டே நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. சண்டேவே இந்த மாதிரி என் ரெஸ்டாரண்ட்டில் சீ ஃபுட்ஸ் விற்றுட்ருக்கோம், காஃபி விற்கிற கடை கிடையாது, காஃபிக்கு பதிலாக நீ சீ ஃபுட் சாப்பிட்றேன்னு சொல்லிடான்னு சொல்லி சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே அப்போ என் ஆஃபீஸ்க்கு டோர் டெலிவரி பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா நம்மளுக்கு ஹீரோ ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஹெட்டும் பண்ண ஒரு மெயிலை பயந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோட பேரை போட்டு இவர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க போல், சிஸ்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹீரோக்கு அப்ரூவல் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இவர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் எல்லா ஃபோனுமே பார்த்தா அடிக்காது. அப்படியே நம்மளுக்கு வீட்டில் பார்த்தா இந்த 2 கொலீக்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்களும் நியூஸை பார்த்து லைட்டாக ஷாக் ஆவாங்க. வேறு எந்த நியூஸாகவும் இருக்காது, ஹீரோனை பற்றி தான் வந்திருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த எஜிபிஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கும்போது வேறு பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தன்னோட ஒரிஜினல் நேமில் பார்த்தீங்கன்னா எஜிபிஷனை பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ், தான் பவரை தப்பாக யூஸ் பண்ணிட்டு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி வேடையும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை படித்து இவரும் பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கால்ஸாக பார்த்தீங்கன்னா கால்ஸ் மேலே கால்ஸ் வந்துட்டே இருக்கும். ஹீரோனை எப்படி அந்த எஜிபிஷன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஹீரோனை காட்டுவாங்க. அவங்களும் எஜிபிஷனுக்கான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கொலீக்ஸ் 2 பேரும் வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அதே மாதிரி எஜிபிஷன் சென்டர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் வரும். டாக்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி நிஜமாலே நீங்கள் தான் இந்த எஜிபிஷனை பண்ண போகிறீங்களான்ட்டு. அவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது டாக்ஸி டிரைவரும் ஜோஜுக்கு வந்தால் எல்லாருமே சைட் சீயிங் தாம்மா பார்ப்பாங்க, இந்த மாதிரி கீழே தலை யாருமே குமிஞ்சு போட்டிருக்க மாட்டாங்க, ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வாமான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் பார்த்தோன்னா ஃபோனை பார்க்க மாட்டாங்க, அங்கே உள்ள வியூஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் காட்டுவாங்க. அவங்களும் அந்த நியூஸ் ஆர்டிக்கல் யார் வெளில விட்டாங்கன்னே தெரியல, நம்ம ஊரில் பண்ணுற எஜிபிஷனுக்கு இவங்களுக்கு என்னவோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின்
பண்ண அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. குண்டே பக்கத்துல வந்துட்டு, "இங்க பாரு, நீ எந்த தப்புமே பண்ணல. உன் தலைய நீ என்னைக்குமே கீழ குனிஞ்சிருக்க கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ற. ஓகேவான்னு சொல்லி தான் ஹீரோயின பார்த்தீங்கன்னா உள்ளேயே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இந்த சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. "நீங்க எப்படிங்க எக்ஸிபிஷன கேன்சல் பண்ண முடியும்? ஹீரோயின தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல. அவ மேல எந்த தப்புமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இத பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க உள்ள மேனேஜரும், "இங்க பாருங்க, எங்களுக்கும் ஆசை கிடையாது இத கேன்சல் பண்ணணுன்ட்டு. ஆனா எங்க ஆஃபீஸ பாருங்களேன். கம்ப்ளைண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. அதனால நாங்க டோட்டலாவே எக்ஸிபிஷன கேன்சல் பண்ண போறோம்னு" சொல்லி சொல்லும்போது, ஹீரோயினும், "இங்க பாருங்க, என்னால யாருமே பண்ணா எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டாம். என் மேல எந்த தப்புமே கிடையாது. நானே இந்த எக்ஸிபிஷன்லேருந்து குவிட் பண்ணிக்கிறேன்னு" சொல்லி சொல்லிருவாங்க. சரி, ஹெட்டுக்கு பண்ண டென்ஷனா இருக்கும். ஏன்னா ஃபோர்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் காலா வந்துட்டு இருந்தனால இவங்களால ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஷார்ட் டைம் தான் இருக்கும். அதனால ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயினும் பேசி முடிச்சுட்டு வெளியில வரும்போது, ஹீரோவும், "நீ எதுக்கு குவிட் பண்ற? நம்ம பேசிக்கலாம். எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு" சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஹெட்டும் வந்துட்டு, "இந்த மாதிரி பிரச்சனைடா, வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், சீக்கிரமா வான்னு" சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோனும், "இப்போதைக்கு இந்த பிரச்சனைய நீ பாரு. எதா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து வந்துருவாங்க. ஹீரோயின் வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, பிளக்கார்ட் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் பேர் போட்டு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இங்க நடக்க போகுதுன்ட்டு. ஹீரோயின் அந்த விஷயம் பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. கொலீக்ஸ் 2 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லா மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டு போயிட்டாங்கன்ட்டு. ஹீரோயினோட எக்ஸிபிஷனும் முடிஞ்சு போயிருக்கும். ஹீரோயின் அங்க இருந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து வருவாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவோட அப்பாவும் பாட்டியும் தான் காட்டுவாங்க. அப்படியே அப்பாவும், "நீங்க உங்க பொண்ண இன்னும் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு" சொல்லி கேட்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் தான் பாஸ்ட்லயே இருக்கேன் போலன்னு சொல்லி சொல்லும்போது, பாட்டியும் அப்பா கைய பிடிச்சிட்டு, இந்த மாதிரி "மோஜாவ தனியா விட்டுறாதேன்னு" சொல்லி சொல்லுவாங்க. அப்பாவும், "நீங்க உங்க பொண்ண நான் ஏன் தனியா விடுவேன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, "நான் என் பொண்ண பத்தி சொல்லல. கோமிஜான்ட்டு ஹீரோட அம்மாவ மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவள நீ ஃபர்கியூ பண்றனால உன் வைஃப நீ மறந்ததா அர்த்தம் கிடையாதுப்பான்னு" சொல்லி சொல்லும்போது, இவரு பண்ண அந்த இடத்துல உட்காந்து அழவே ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு, இவங்க ஒய்ஃப்க்கு தான் சோ யுங் பில்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அவங்கள பத்தி நிறைய ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ, ஹீரோயினோட அம்மா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு, அம்மா குடுத்த வெஸ்ஸலையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அம்மாவும் இவரு வரத ஷாக்கிங்கா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவரும் கொண்டு வந்ததெல்லாம் அங்க வச்சுட்டு எதுவுமே பேசாம அங்கேருந்து போவாங்க. அப்ப அம்மாவும் ஸ்டாப் பண்ணிட்டு, "இந்த மாதிரி நீங்க என்ன மன்னிக்கலைனாலும் பரவால்ல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ குடுத்துருக்கீங்கன்னு" சொல்லி சொல்லும்போது, அப்பாவும் திரும்பிட்டு, இந்த மாதிரி என் ஒய்ஃபை இத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டு இருந்தியேன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவும் ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போல்லாம் என் ஒய்ஃபை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது, எப்போல்லாம் நான் டைவிங் போகணும், எப்போல்லாம் ஹீரோவை பார்ப்பனோ அப்போல்லாம் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பி, இந்த மாதிரி "உன் சூப் நல்லா இருந்ததுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் இவங்கள மன்னிச்சிட்டாங்கன்ட்டு நம்மளுக்கு காட்டுவாங்க. இவரும் வெளில சிரிச்சிட்டே வருவாங்க. இந்த சைடு அம்மாவும் அவர் கொண்டு வந்த பையில என்ன இருக்குன்னு எடுத்து பார்ப்பாங்க. ஷோயிங் பீலோட ஃபோட்டோஸ் தானே இருக்கும். அதை பார்த்து இவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இந்த சைடு அக்காவை தான் காட்டுவாங்க. மாமா ஸ்டே பண்ணியிருக்க மோட்டலுக்கு வெளியே தான் இருப்பாங்க. என் கால்ஸே அவாய்ட் பண்ணுறேன்னா இன்னைக்கு பேசாமல் போகக்கூடாது நின்றுட்டு இருக்கும்போதே மாமாவும் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வருவாங்க. அக்காவோட கால்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ மேனேஜரும், "நீங்கள் அவர்கிட்ட பேசலாம்ல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமேன்னு" சொல்லி சொல்லும்போது, மாமாவும் கிடையாது, அவளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சந்தேரியோட தீம் பார்க் இங்கே தான் வரணுன்ட்டு. அதை பண்ணாமல் அவகிட்ட திருப்பி நான் பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே சைடில் அக்கா, "சப்போஸ் நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு" சொல்லி கேட்பாங்க. 2 பேர் ஷாக்காக பார்ப்பாங்க. அக்காவும் பக்கத்தில் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, மாமாவும் சாரி, இந்த மாதிரி கண்டிப்பாக டீம் பார்க்கிங்க நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி சொல்லும்போது, அக்கா எனக்கு அது முக்கியம் இல்லை, உன் நிலைமையை பாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன்ட்டு இவங்க மேலே கேரிங்காக கேட்டுட்டு இருப்பாங்க. மேனேஜருக்குலாம் ஷாக்காக இருக்கும். அப்படியே இவங்க 2 பேர் தனியாக பேசுகிறதா நம்மளுக்கு காட்டுவாங்க. அக்காவும், எனக்காண்டி ஏன் இதெல்லாம் நீ டீம் பார்க்கிங் கட்டணும்னு பிளான் பண்ணால தான் உங்கள் அப்பா பண்ணோம் உன் பேங்க் கார்ட்ஸ்லாம் பிடுங்கி வச்சுட்டு உனக்கு இந்த மாதிரி நிலமை வந்திருக்கு. நம்ம டிவோர்ஸ் பண்ணி 1 வருஷத்துக்கிட்ட ஆகிப்போச்சு, இன்னும் ஏன் என்ன இப்படி டேக்கப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற லேபர்ஸில் ரொம்பவே பண்ண மோசமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அடிக்க கூட செஞ்சுருப்பாங்க. அக்காவுக்கு இதெல்லாம் பார்த்து தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ காப்பிலாம் இருந்திருக்கும். அப்பாவும், இந்த மாதிரி உன் ஒய்ஃபை ஸ்டாப் பண்ணு, இந்த மாதிரி நடந்தால் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேருன்னு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது, மாமா நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண போகிறது இல்லைப்பா, அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். அவள் 5 வருஷமாக இந்த வீட்டில் ரொம்பவே பொறுத்திருந்தா, ஆனால் அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் அவள் சைடாக சப்போர்ட்டிவாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்பயே அப்பா
கிட்ட எதிர்த்து பேசி அக்காவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கும். எதுக்கும் ஃபேமிலியோ பிளாக் ஷீப் மாதிரி இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, மாமா என்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை லவ் பண்ணி இந்த மாதிரி மோசமான ஹோட்டலில் தங்குறதாட்டும் எங்கள் அப்பா கிட்ட திட்டு அடி வாங்குறதுலாம் எனக்கு புதுசே கிடையாது, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் சொல்லிட்டு அக்காவை பார்த்து சொல்லுவாங்க. அக்காவுக்கு என்ன பேசுறதுன்னு சொல்லி அவளை பண்ண பாய் ஃப்ரெண்டை காட்டுவாங்க. அவர் ரூமுக்கு வரும்போது அசிஸ்டன்ட்டோட மொபைல் பண்ண அடிச்சுட்டுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லி நம்பர் போட்டு சேவ் பண்ணியிருக்கும். என்னதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா இந்த மாதிரி அங்கே சைடு என்ன பேசுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டைம் நாங்கள் பேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நீங்கள் ஒரு வேலைக்கு சரியாக உருப்படியாக பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த கார் ஃபண்டிங் இன்னும் எதுலையுமே பப்ளிஷ் பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அட்டன் பண்ண ஃபோனை வாங்கிட்டு என் ஃபோனை நீ எதுக்கு அட்டன் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது பாய் ஃப்ரெண்டும் என்ன ஸ்கேர்ஃப் மணின்னு என்னமோ பேசியிருக்காங்களே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னதான் நடக்குதுங்கன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீ சீக்கிரட்டாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு நீ எக்ஸ்சேஞ்சாக காசு வாங்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆமாம் அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு என்ன அறிவு கிரிவு ஏதாச்சும் இல்லாமல் போயிருக்கா, நீ சீக்கிரட்டாக ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண பார்க்குற, இது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் எனக்கு மட்டும் எல்லாம் ஈஸியாக இருக்குதா, அவங்க பண்ண காசை ரிட்டர்ன் கேட்குறாங்க, இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலைன்னா சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு காசை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலி இவங்க ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கிட்டு தான் அந்த ஸ்கார்ஃப் அங்கே வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பண்ண அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கும். அந்த விஷயத்தை பண்ண இப்போ பாய் ஃப்ரெண்ட் கீழே சொல்லியிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் என்னால் உன்னை நம்பவே முடியல, இனி உன் கூட சேர்ந்து நான் எந்த வேலையும் பார்க்க போகிறது கிடையாது, இத்தோட நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது அசிஸ்டண்ட்டும் என்ன சொல்லிட்டு இருக்க, உன் வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என் வேலை போனாலும் பரவாயில்ல, ஆனால் உன் கூட சேர்ந்து நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இவங்களும் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டாக கோவமாக அங்கேருந்து அமுச்சு வச்சிருவாங்க. திருப்பி திருப்பி உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஒரு மட்டமான ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு ப்ரொமோட் பண்ணுங்க சும்மா உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டைமை கொடுங்கன்ட்டு அவங்களையும் பார்த்தா கத்தியை விட்டுருவாங்க. அப்படின்ற சைடு நம்மளுக்கு 2 கொலிக்ஸ் தான் காட்டுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்காளாம், அவளுக்கு என்ன இதில் ஆதாயம் கிடைக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் ஃபிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கொலிக் பார்த்தீங்கன்னா கலர் கொலிக் கிட்ட இந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்கார்ஃப் பார்த்தீங்கன்னா உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏன் அந்த ஸ்கார்ஃப் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படின்ற சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. சண்டே கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் எஜுகேஷன்லேருந்து குவிட் பண்ணிட்டாங்கன்ட்டு. இவரும் ஏன் ஹீரோனுக்கு மட்டும் திருப்பி திருப்பி இது நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது குங்டேவும் ஆமாடா இந்த பிரச்சனை ரூட்லேருந்து நம்ம எடுத்து கொண்டு வரணும், எல்லா ப்ராப்ளத்தையும் பண்ணா சால்வ் பண்ணணும், ஹீரோயின் இன்னசென்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஸ்கார்ஃப்னு சொல்லி கொலிக்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா கலர் கொலிக் மேலே லவ்வில் ஃபால் ஆயிட்டா இல்லையா, அவங்களே பண்ண வியப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ரூம்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சியோவில் எப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா குங்டேவை பார்க்கணுமே ஏதோ மாடல் மாதிரி போஸ் கொடுத்து உட்காந்துருப்பாங்க. கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டும் என்னடா ஆச்சு வாய் மூடிட்டு உட்காந்துருக்க, நீலாம் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே கலர் முடி உள்ள கொலிகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னைக்கு ஆக்ஷன் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ குங்டேக்கு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு வார்த்தைகளே வராது. இவர் பார்த்தீங்கன்னா படப்படன்னு பேசுகிற ஆள், ஆனால் இப்போ பேசவே மாட்டாங்க, பேசுறதுக்கு தயங்குவாங்க. கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டும் நீ இப்படிலாம் தயங்க மாட்டியே என்ன ஆச்சுன்னு சண்டேவும் கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி பார்த்துப்பாங்க. மேபி இருக்குமோட்டும் அவரும் வாயை மூடுங்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சண்டேவும் டே நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணுமான்னு சொல்லி கேட்கும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வேண்டாம்டா 20 வருஷத்தில் ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணை பார்த்துட்டு லவ்வில் ஃபால் இருக்காண்டா விட்டு அப்படியே போகிற போக்கில் போகட்டும்பாங்க. அப்படியே இவங்க பண்ண ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடமே வரைஞ்சிருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்ஃப் விஷயத்தையும் சொல்லுவாங்க. குங்டேவும் கண்டிப்பாக இந்த ஸ்கார்ஃப் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவள் காசு வாங்கியிருப்பா, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. சண்டேக்கு ஒரு ஐடியா தோணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பொண்ணோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபிஷ்ஷாக தெரிஞ்சிருந்தா அதுலேருந்து ஏதாச்சும் ரூட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அக்கௌண்ட்லாம் பண்ண தேடிட்டு இருப்பாங்க. அப்போ கூட குங்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சைட் அடிச்சுட்டு தான் அப்படியே நம்மளுக்கு ஹீரோனை காட்டுவாங்க. அவங்களே எஜுகேஷனுக்கு லே அவுட்லாம் போட்டு ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கிழிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த சரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்ண நான் குட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே எஜுகேஷன்லேருந்து அந்த நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா படித்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹெட்டு அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்விஸ்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்களே அப்படியே வந்துருக்குங்க. அந்த விஷயத்தை காட்டுவாங்க. ஹீரோ என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இதுதானே ஒன்று ட்ரீம், இங்கே தானே ஒர்க் பண்ண போகிறேன் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் நாங்கள் போகிறது கிடையாது, நான் ஃபஸ்ட்டு கமிஷன் கிட்ட போய் பேசுன எஜுகேஷனை பார்த்துட்டு அங்கேருந்து பார்ப்பாங்க. ஹெட்டும் நீ ஏன்டா அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்க, இது உன்னோட ட்ரீம், நீ கண்டிப்பாக போகணும்னு சொல்லும்போது ஹீரோ என்னால் போக முடியாது, வேறு யாராச்சும் வேணால் அனுப்பிச்சிருங்கன்ட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நைட்டு ஹீரோயின் பண்ண வீட்டுக்கு டயர்டாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஹீரோனை வீட்டை எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. வேறு யாரும் இருக்காது, பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஹீரோன் அவங்கள பார்த்துட்டு நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுட்டு தனியாக பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பொண்ணு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கும் தெரியும் இல்லையா இந்த மாதிரி உன்னை நம்பவே முடியல, இப்போ எதுக்கு என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் இந்த மாதிரி எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அவகிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன் நிஜமா நீ தான் பண்ணியான்ட்டு, ஆனால் அவகிட்ட எல்லா போயும் சொல்லிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லும்போது
ஹீரோயின் ஓகே. இப்ப அதுக்கு என்னன்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா கால்லயே விழுந்துருவாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த மாரி அவள நம்பி இங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா அவகிட்ட ஒரு தீமுமே கிடையாது. நான் இன்னும் 2 நாள்ல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ட சப்மிட் பண்ணல. என்ன வேலைய விட்டு தூக்கிருவாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் உனக்கு மான ரோசம் எதுவுமே கிடையாதாடா? என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கே. என்னால கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோ பண்ணா ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோன தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வண்டி ஏத்துற மாரியே பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி வந்து நிறுத்துவாங்க. ஹீரோனை பார்த்துட்டு இவன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? வா நம்ம இங்கேருந்து போலான்ட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஹீரோனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நான் பேசிட்டு வரேன்ட்டு இங்க பாரு என்னால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. நீ வேற யாராச்சும் கிட்ட ஹெல்ப் கேளு. நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பேசலாம்னு சொல்லி பக்கத்துல வருவாங்க. ஆனா ஹீரோ அடிக்கிற மாதிரி வரதை பார்த்து அவங்க பயந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஹீரோவை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனை என்ன சொல்றேன்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா அந்த சொல்லு. அந்த பிளான் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ இவன் கிட்ட எந்த பிளானுமே இருக்காது. சும்மா பேசிட்டு இருக்கா. வா நம்ம போலாம்னு சொல்லிட்டு போக பார்ப்பாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அவன் கேட்ட ஹெல்ப் பண்ணி பண்ண போறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் ஏன் அந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி நீ அந்த ஹெல்ப்பை பண்ணினா உனக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்ல அதான் சொல்லி கேட்பாங்க. ஏன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவன்கிட்ட பேசினதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் அதனால தான் சொல்லி கேட்பாங்க. ஹீரோ அந்த மாதிரி எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஈஸியாக எஜுகேஷன் ஒர்க் வேண்டாம்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டேன். ஆனால் இல்லை ரொம்பவே கான்சன்ட்ரேட்டாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதனால தான் கேட்குறேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் எஜுகேஷனை குவிட் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஆமாம் நீ தானே குவிட் பண்ண. நீ பார்த்தீங்கன்னா இது உன் ஊரில் பண்ணிட்டு இருக்க. நீ உன் ஊரில் பண்ணுறத ஈஸியாக கிவ் அப் பண்ணுறீல அதனால தான் என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் யார் சொன்னால் நான் கிவ் அப் பண்ண போகிறேன்னு? ஏன் அதை எஜுகேஷன் பண்ணால் மட்டும்தான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? உன்னோட எஜுகேஷன் இல்லைன்னா நான் தனியாக சோலோவாக எஜுகேஷன் பண்ண போகிறேன். எனக்கு முக்கியம் என்னோட சந்தையிலுங்கிற பேரில் பண்ணுறது தான் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. ஹீரோன் கேஃபேல உட்காந்து ஒரு பேப்பரை கிழிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து சந்தையில் சோலோ எஜுகேஷன் லே அவுட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கான பிளேசஸ்லாம் போய் பார்க்க போயிருப்பாங்க. ஆனால் எதுவுமே செட் ஆயிருக்காது. அப்போ தான் அங்கே உள்ள ஒருத்தர் இந்த மாதிரி அப்பா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீ வேணா அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருப்பாங்க. அவரும் பார்த்தினா சரின்னு சொல்லி இந்த விஷயத்த பார்த்தினா இப்போ ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. சண்டேலுங்கிற பேரில் நான் எஜுகேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. நான் இவ்வளோலாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பேன். நம்மளுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுவாங்க. எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. ஆனால் சண்டே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு லீடையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாக்கிட்டே சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவ போஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் பண்ண கமெண்ட் பண்ணியிருக்கான் பார்த்தியா அந்த லிங்க் உள்ள போய் பார்த்தா இந்த ஸ்கார்ஃப்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொமோட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பா. இது கொலிக் சொல்லியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இவ பண்ண இங்கேருந்து அமௌண்ட் வாங்கியிருக்கா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வேலை பார்த்துருக்கா. இதை வச்சு நம்மளால ஒரு லீட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பண்ண இந்த ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மம்மிக்ஸ் கேங் தான் காட்டுவாங்க. அவங்களும் டைவிங்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோனை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ திருப்பி ஒரு நியூஸ் வந்திருக்கு இல்லையா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கார்லாம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கார்லேருந்து இறங்குவாங்க. இவங்களும் பண்ண அந்த விஷயத்த பார்ப்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா இப்போ தான் ஹீரோனோட ஒரிஜினல் நேம் தெரிஞ்சிருச்சு. அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த டெலிவிஷன் வேறு கேன்சல் ஆகிருக்கும். அதெல்லாம் வச்சு ரிப்போர்ட் பண்ணலாம் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மம்மிஸும் அவங்க பக்கத்தில் வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அட்ரஸ் கேட்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் உங்களுக்கு தெரியுமா அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் ஓஹோ உங்களுக்கு ஹீரோட வீட்டு அட்ரஸ் வேணுமா? வர வர ஹீரோன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான்ட்டு மம்மிஸ்லாம் பேசிட்டு ஒரு டேரக்ஷனை சொல்லி அங்கேருந்து அமுச்சு விட்ருவாங்க. உடனே இவங்கெல்லாம் சேர்ந்து ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்ககிட்ட ஹீரோனோட வீட்டை பற்றி சொல்லிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டமாக பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஆளுங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஈவெண்ட் நடக்குது போல் ஊருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் எஜுகேஷன் நடத்த போறியாமே எங்கன்னு சொல்லி கேட்கும்போது வேற எங்கேயும் இல்லை ஹீரோ அப்பா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் தான் சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் சந்தோஷமாக நல்லபடியாக போகும்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே குண்டியோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வெளில சுற்றிட்டு இருக்க விஷயத்த சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. அவங்களும் இங்கே பாரு எந்த பயமும் படாத நாங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால நீ வீட்டை மட்டும் விட்டு வெளியில் வந்துடாமல் இரு மித்தபடி நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோன்ட்டு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் பாவம் எல்லாத்துக்கிட்டே அட்ரஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன் வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லிடக்கூடாதுன்ட்டு அந்த இடம் இந்த இடம் லெஃப்ட் போய் லைட் எடுத்து லெஃப்ட் எடுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அட்ரஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. நைட்டு முழுக்கா சுற்றி ஒரு இடத்துக்கு எல்லாருமே கும்பலாக வருவாங்க. பார்த்தா அந்த ஊரில் தான் ஒரு டாக் வளர்த்துறாங்களே அது கூட ஹீரோயின் பேர் தானே வச்சுருப்பாங்க. அந்த டாக் வீட்டுக்கு வந்துட்டு போதுண்டா என்னங்களான முடியலன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா சோர்ந்து போயிடுவாங்க. இந்த சைடு ஹீரோயின் எப்படி ரிப்போர்ட்டர்ஸ் இந்த ஊருக்கு வந்தாங்க நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க பேசுகிறக்காண்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க
இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்த பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயினும். அப்போ என் கூட வேலை பார்த்துட்டே சீக்கிரட்டாக ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ எல்லாத்தோட ஃபேஸையும் பார்ப்பாங்க. ஏன்டா உங்கள் மூஞ்சில இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது கும்டேவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டு முழுக்க நாங்கள் உட்காந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். சண்டே ஒரு நிமிஷம் கூட தூங்கல, அவன் தான் இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சான்ட்டு சண்டேவை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கும்டே ஹீரோனை பார்த்துட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் ஊர் முழுக்க சுற்றிட்டு இருக்காங்கல்ல, இதே மாதிரி தானே சியோலையும் பண்ணியிருப்பாங்க, உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்குமே சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு மம்மிஸ் கேங்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்குள்ளே பார்த்தா கும்பலாக இருப்பாங்க. ஹீரோனுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஆன்டிஸ்லாம் உட்காந்துட்டு நம்ம என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிடக்கூடாது, போயிட்டாங்கன்னா வீட்டு அட்ரஸ் சீக்கிரமாக தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பாவும் ஏன் நம்ம பாயிண்ட் ஆஃப் பற்றி சொல்லலாம்ல ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டன்னு சொல்லி கேட்கும்போது அக்காவும் தங்கச்சியும் நம்மளை பற்றி கேட்கறதுக்கு யாருமே விரும்பல, இப்போ தெரிய வந்தது தான் ஹீரோனை பற்றி தான் பேடாக பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டோட அம்மாவும் இந்த மாதிரி எனக்கு தூரத்து சொந்தத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காங்க, அவர்கிட்ட வேணால் பேசி பார்க்கலாமா, நம்ம சைடு உள்ள நியாயத்தை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே இந்த சைடு குங்டேயோட அம்மாவும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காங்க, அவங்கள வேணால் கூப்பிட்டு நம்ம பேசலாமான்னு சொல்லிட்டு இவங்கனால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோனுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களான்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா மம்மிஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டோட அம்மாவும் ஹீரோன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ எஜிபிஷன் நல்லபடியாக நடத்தணும் ஓகேவா, என் ஃபோட்டோவை உன்னோட எஜிபிஷனில் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எஜிபிஷனில் நம்ம ஊர்லேயே நடத்தலாமேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ அதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போகுது, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் திசை திருப்பி எஜிபிஷன் திருப்பி நம்ம ஆஃபீஸில் நடக்குதுன்னு சொல்லிடலாம், நம்ம ஊரில் வச்சு எஜிபிஷன் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் என்னோட ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் அதை பற்றி உனக்கு என்ன கவலை, அது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் காட்டுவாங்க, இன்னும் ஊரை விட்டு போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருப்பி எஜிபிஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆஃபீஸில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கும், அதனால் அந்த ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. அப்பாவோட ஆஃபீஸ் வெளியில் கூட உட்காந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க போனோடனே இவரும் பண்ண ஓடி வந்து ஒரு வேர் ஹவுஸை பார்த்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆஃபீஸ் தான் போயிட்டு இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஹீரோனும் கண்டிப்பாக நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நான் திருப்பி நம்ம எஜிபிஷன் பார்த்தா ஆஃபீஸில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால அங்கே எல்லாருமே போயிருப்பாங்கன்ட்டு ஹீரோ தன்னோட பிளானை பற்றி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஹெட்டே கமிஷனர் தான் காட்டுவாங்க. ஆஃபீஸ்க்கு கால் வரும், கமிஷன் எடுக்கலான்னு போகும்போது ஹெட்டும் வேண்டாம் சார், நம்ம எஜிபிஷன் கேன்சல் ஆனதை பற்றி சொல்ல வேண்டாம், ஒரு இன்னசென்டான பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கெஞ்சி கேட்டிருப்பாங்க, ப்ளீஸ் சார் இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு கண்டி பண்ணுங்க, எஜிபிஷன் கேன்சல் ஆன விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கமிஷனரோட சரிடா ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஹீரோ சுவிட்சர்லாண்ட் போகிறதுக்கு நீ தான் வழி பண்ணி வைக்கணும் ஓகேவா சொல்லி இந்த சைட் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆஃபீஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிப்போர்ட்டர்ஸ் க்ரௌட் அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபியூ எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ரிப்போர்ட்டரை பார்த்துருப்போம் இல்லையா, அவரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பார்க்கலாம் ஹீரோயின் எப்படி தான் இந்த எஜிபிஷனை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இந்த வெளியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வெளியில் ஹீரோயின் பார்த்து தான் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனும் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே, நம்மளால டேக்கிள் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அதான் நம்ம கிட்ட பேக்கப்புக்கு நிறைய ஆள் இருக்காங்களே சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதான் காருக்கு பின்னாடி மம்மியோட ஸ்குவாடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. என்னன்னாலும் இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாசா ஹீரோட ஆஃபீஸை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹீரோன வாய்ஸ் பண்ண நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, டிராகன் தனியாக மட்டும் இந்த ஊரில் வளராது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காண்டி மீன் நண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி தான் இப்போ இவங்க எனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறதோடையே இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது.